உன்னால என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. ஐஷு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, இல்லைன்னா ஆளை விடு. பிரச்சனையை கண்டுபிடிச்சனா என்னால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு பூஜா வீட்டுக்கு வரும்போது நீ என்ன பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பூஜை ஏதாவது சொல்லி கோழி மூட்டி ஓட்டாளா? அடுத்த தடவை வரட்டும், அவன் குடிக்கிற ஜூஸ்ல சக்கரைக்கு மேல சால்ட்டா போடுறேன். அவன் எனக்கு ஒண்ணுமே சொல்லல, நானே நோட் பண்ணேன். எதுக்கு ஓட்ட என்ன பால்கனில காய போட்டிருக்கேன்? வாஷிங் மிஷின் முடிஞ்சது என் துணியை காய போட்டு வந்தேன். அதுக்கே ஹோல்ஸ் இருக்கிறது போட்டிருக்கேன், அது டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதானே. அவ அதை பார்த்து சிரிச்சிட்டா. ஏய் இது என்ன வம்பா இருக்கு? என் செட்டி எப்படி போட்டு அவளிக்கிறடி? இதுக்காக நான் செட்டியை தைச்சிட்டா காய போடுறது. Do not raise your voice. And firstly, அது ஜெட்டி ஜெட்டின்னு சொல்லாத, அசிங்கமா இருக்கு. இன்னர்ஸ்னு சொல்லு. ஏய் ஜெட்டின்னு சொல்றதுல என்னடி அசிங்கம்? ஜெட்டினா ஓட்ட ஆக தாண்டி செய்யும். அந்த ஓட்ட ஜெட்டில எனக்கு எவ்வளவு கன்வீனியன்ட் இருக்குன்னு அவளுக்கு தெரியுமா? அவ கூட தான் பேண்ட் கிழிஞ்சு போட்டு வந்திருக்கா. அப்ப நான் ஓட்ட பேண்ட் பார்த்து அவள மாதிரி கேவலமா சிரிக்கிட்டா. For heaven's sake, don't call it jetty. Her otte pants is fashion. Your otte inners is not fashion. டேய், என் ஃபேஷன் நான் தான் டிசைட் பண்ணுவேன். அவ போடுற பேண்ட் அவளுக்கு ஃபேஷனா, நான் போடுற ஜெட்டி எனக்கு ஃபேஷன் தான். அத நான் இன்னைக்கே தூக்கி குப்பையில போட போறேன். என் ஜெட்டி மேல கை வச்சு பாரு, அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. இப்பவே போடுறேன் இரு. ஐஷு வேண்டாம், அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான ஜெட்டி. மரியாதை அதை கீழே போடு, எனக்கு அது ஜெட்டி ரொம்ப ராசி. இது இப்பவே தூக்கி வெளிய போடுறேன். என் ஜெட்டியை தொடாதடி. சூப்பர்.